இலங்கையில ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம். வேற பக்கமா போறேன், சர்ரு நிறைஞ்சிட்டு போயிடுவேன் கீழே. This is Saifas. Welcome to Saifas Views. நாம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனாச் பிரிட்ஜ். இது ஒரு இலங்கையில் ஒரு பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலம். வேற பக்கமாக போகிறேன். சரி வீடியோ பேசிக்கிட்டே வேற பக்கமாக போயிட்டேன். அந்த இடத்த பார்க்க போயிட்டுருக்கோம். அதை பார்க்க போகிறதுக்காக ஏறி போகிற இடம் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் போகும்போது நல்ல வியூஸ் வருது. உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பின்னுக்கலாம். நல்ல மலைகள், ரொம்ப வெயிலாக இருக்குது இந்த டைம். நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்திருக்கோம் 2:15 மத்தியான டைம். இது இந்த டைமுக்கு வந்திருக்கோம். நல்ல வெயிலாக இருக்குது. வியூஸ் எல்லாம் நல்லா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. போகிற வழிகளில் நிறைய ரூம்ஸ், வில்லாஸ் இப்படி நிறைய இருந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா தான் அது அந்த டெனல் உண்டு அதோட சேர்ந்த மாதிரி அதில் ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின் போகிறத பார்க்குறது ஒரு அழகு. நாங்கள் போய் பார்ப்போம். நம்ம போகிற டைமுக்கு லக் இருந்தா டைம் போகிறதையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்லோ கொஞ்சம் நார்மல் ஆகிக்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ரொம்ப இறக்கம். இது ரொம்ப பேலன்ஸாக இறங்கணும். ஜஸ்ட் நாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோம்னாலும் சர்ரு நிறைஞ்சிட்டு போயிடும் கீழே. ரொம்ப கவனமாக போகணும். கட்டாயம் மஸ்ட்டாக ஷூ போட்டு வாங்க. ஷூ போட்டு வந்தால் தான் கொஞ்சம் நல்லம். இப்போ பார்த்தீங்கன்னா அது இறக்கத்தை பாருங்கள், இப்படியோ இறங்கி போகும். இந்த அருகே இங்கே இருந்து உங்களை பார்த்தா விளங்கும். இதுதான் அந்த பிரிட்ஜோட மேல் வியூ. இந்த இடத்த வரும்போது கிட்டத்தட்ட மேல் வியூவை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் அந்த டெனல். அந்த உங்களுக்கு விளங்கும். அந்த நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய டூரிஸ்டெல்லாம் நிற்கிறாங்க. வாங்க போய் அடுத்து பார்ப்போம். இப்போ தான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு உங்களுக்கு தான் அதில் ஒரு ட்ரெயின் ஒன்று போயிடுச்சு. அதை நான் கேப்சர் பண்ண மட்டும் பார்த்தேன். அதில் சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு. பட் இது நான் அதுக்கு நம்ம வந்து சேர்றதுக்கு மேலே அது போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம நிற்போம் கொஞ்சம் நேரம். ஏதாவது வருதான்னு பார்ப்போமே. பார்த்தீங்கன்னா நம்ம பொடி இறங்குறது எவ்வளோ கஷ்டப்பட்டு நிதானமாக இறங்குறான். இந்த வழி அவ்வளோ சேஃபான ஒரு பிளேஸ் இல்லை. இதில் வரக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இதில் வாங்க. இது ரொம்ப ஒரு ஸ்டெப்ஸும் ரொம்ப பயங்கரமாக எடுத்து வைக்க வேண்டி வரும். சரிதானே? இங்கே பாருங்க, ரொம்ப பயங்கரமான இறக்கம். இது நல்ல சாய்வு உண்டு. ரொம்ப நிதானமாக வரக்கூடிய ஆட்கள் மட்டும் இதால் வாங்க. வீடியோ எடுத்து இதால் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. என்ன செய்கிறேன், வீடியோ எடுக்கணும் வேண்டியதுக்காண்டி எடுத்துகிட்டு தான் இருக்கேன். எங்க நம்மளோட பயலுங்க இறங்கி வாங்க. மங்கள் வாருது. கடும் டேஞ்சர் இடம். சொட்டு ஸ்லிப் ஆகினாலும் 2-3 பெல்ட்டி அடித்து கீழே கிடப்போம். பாருங்க, சேஃபாக வரணும். ரைட், நம்ம கிட்டத்தட்ட நைனாச் பிரிட்ஜோட வந்துட்டோம். நைனாச் பிரிட்ஜுக்கே வந்துட்டோம். இந்தாக்கி 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சுன்னா நைனாச் பிரிட்ஜ் தான். நம்ம நைனாச் பிரிட்ஜுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்தாக்கி இதால் தான் அந்த நைனாச் பிரிட்ஜுன்னு சொல்கிறேன். 9 அந்த அரை வட்டமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம் சரியா. பட் இருந்தாலும் நம்மட டூரிஸ்ட் எல்லாம் பாருங்க எவ்வளோ துணிச்சலா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சுற்றி பார்த்தா செம்மையான ஒரு வியூங்க. அழகாக இருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா விளங்கும். ரொம்ப அழகான ஒரு வியூ. இதால் ஒரு ட்ரெயின் போகும்போது, ட்ரெயினில் இருந்து போகும்போதும் சரி, ட்ரெயின் போகும்போது பார்க்குறதுக்கும் சரி, சும்மா என்ன சொல்கிறேன், ரொம்பவே ரசிப்போம். அப்படி அழகாக இருக்கும்.
நான் சொன்னேன் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணது அதிகமான டூரிஸ்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் கப்பல்ஸாக வந்து அவங்க இந்த இடத்த ரசித்து அழகாக எடுத்துக்குவாங்க ஃபோட்டோஸ் எல்லாம். இந்த ஹைட்டையும் அவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் இங்கே பாருங்கள், இது பயங்கர ஹைட்டு. வேறு அங்கால காலை போட்டு ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாரு. சாதாரணமான விஷயம் இல்லை இது. ஒரு மனசில் ஒரு துணிச்சல் வேலும். 3 ஷாட் வந்துடும். நாங்கள் வந்துடா இந்த ரோட்டரி தான். இந்த ரோட் எடுக்க போனால் ஒரு ஏன் இப்படி மாதிரி ஸ்டெப் வச்சு பண்ணது மேலே ஏறி ஆட்டா இருக்கு போனாங்க. அது இந்த தெரியாது. நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா. இளநீ குடிச்சிட்டெல்லாம் போகிறாங்க. நீ தமிழ்ல சொன்ன பரவாயில்ல. ரெயின் ரோட்டால நடந்து போயிட்டு இருக்கீங்க. இன்னும் பயங்கர வெயில் அடிக்குதுண்ணே. கொஞ்சம் கூல் ஆகிக்கிறலையா? எவ்வளோ மலை பிரதேசத்துக்கு வந்திருக்கோம். நைனாத் பிரிட்ஜ் அந்த என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு டனல் தான் இது. இதில் வரும்போது ட்ரெயினுக்குள்ளேருந்து பார்க்கும்போது தான் அது ஒரு சவுண்ட் வித்தியாசம் விளங்கும். அதில் ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்கும். இந்த இடம் என்ன பொறுத்தலையில் எவ்வளோ தேடி வந்து பார்க்குற அளவுக்கு தரிக்கான்னு கேட்டால் என்ன பொறுத்தளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ட்ரெயின் வருதா? வெளியா வெளியா ட்ரெயின் வருது. வேற லெவலுக்கு இருக்கா வரும்போது டெனலால வருது இப்போ. ட்ரெயினை கொண்டாந்து எடுத்து நிப்பாட்டிக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா விளங்கும். இதுல ட்ரெயினை கொண்டு வந்து கொஞ்ச நேரம் எடுத்து நிப்பாட்டிக்கிறாங்க. ட்ரெயின் போகுதா? ட்ரெயின் போயிட்டு இருக்கு மகள். ஒரு 15 நிமிஷம் அல்ல அப்படி நின்றுருப்பாங்க. நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் அடிச்சுட்டு ட்ரெயின் போயிடுது. நம்ம வேணுமென்னு இந்த ட்ரெயின்ல இருந்து பதில வரைக்கும் போகலாம். பதிலையில் நின்றுட்டு ரிட்டர்ன் ட்ரெயின் வருமா ஒரு 6:30 மேலே. இப்போ டைம் வந்து 3:30, ஒரு 6 மணி மேலே வருமெண்டு மாதிரி சொன்னாங்க. அங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் திரும்ப இதே இடத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். அதே மாதிரி நின்று நம்ம இறங்கிட்டு நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, அதனால நாங்கள் வேறல்ல. இவ்வளவுதான் இந்த நைனாத் பிரிட்ஜில் பார்க்குறதுக்கு இருக்கு. வேறு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ட்ரெயின் வந்து போகிறது மாதிரி தான் இதில் ஒரு நல்ல சந்தோஷமாக சொல்கிறேன். பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 10 மணிக்கு விடத்து எதுவுமே எனக்கு அவ்வளோ படலை, நல்லா படலை, நல்லா இல்லை எனக்கு என்ன. சரியா, இது நல்ல ஹைட் பாருங்கள், பயங்கர ஹைட். இது வேறு நிறைய டூரிஸ்ட் வெளிநாட்டவர்கள் தான் இதுக்கு அதிகமாக வராங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்னது அவங்க கட்டின கட்டுமானம் தானே, ஆங்கிலேயர்கள் போர்த்துகீசியர் அதான் கட்டின ஞாபகம் இல்லை, அவங்க கட்டின கட்டுமானம் தானே. அப்போ அதால அவரோட மூதாதையர் கட்டின அந்த கட்டுமானத்தை பார்க்கறதுக்கு வராங்க. அப்படியோ சரியா, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் நைனாத் பிரிட்ஜ், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 7 மணி ரிப்போர்ட் அடிச்சுடுங்க. ஒரு ரிப்போர்ட்டுக்கு 100 ரூபா காசு நான் தாரு. அந்த பாத்தீங்களா அவ்வளோ வயிற்றுச்சல்ல சேனல், வயிற்றுச்சல்ல பாய். இந்த கீழ் வியூ இது அப்போத வந்த வழி கிடையாது, ஒரு வேறொரு வழி.
இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. கூல் போகிற வழியெல்லாம் மரம் மாதிரி கொஞ்சம் கோல்டா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. என்ன ஒரு தண்ணி கேட்குதானே? அவ்வளோதான். அதான் கட்டாயமுக்குள்ளால வரும்போது தண்ணி வேணும். நல்ல விளையாடுறது ஒரு கடை ஒன்று இருந்துச்சு, அதில் கூல் தண்ணி இருந்துச்சு, ஒரு வாங்கிட்டோம். மற்ற விலை இல்லையா? ஆனா இந்த இடம் போற வியூ நல்லா இருக்கு. இங்க பாருங்க அடிக்க அழகா இருக்குது. கூட எடுத்துடா. உண்மையாவா? கசிய விஷயம் பரவாயில்லைண்ணே. ப்ரோ கொக்கோ கோலா எடுக்கலாமா? கொக்கோ கோலாவா? ஏன் ஷர்ட்ல மட்டும்தான் கொக்கோ கோலா? இதால ஏலா கடந்து இழைச்சி போறாரு. ஒரு மாதிரியா ஐநாக்ஸ் பிரிட்ஜ் பார்த்துட்டு ஏறி இறங்குறங்க நான் இறங்கி திரும்ப அங்கே பார்த்துட்டு திரும்ப ஏறி திரும்ப இறங்குறங்க நான் இறங்கி நம்மளோட வேன் வண்டிக்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம். அவ்வளவுதான் வீடியோ, வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. எனக்கு கேட்டால் இது பார்க்க வர்றது பொய் வேலை அப்படிங்கிற மாதிரி தான் விளங்குது. வேறு இந்த ட்ரெயின் வந்து நிற்கி அதில் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்ன நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க. அது அடுத்தது டூரிஸ்ட் வெளிநாட்டுக்காரனு தான் சரி, அந்த இதெல்லாம் கண்டு காணாத மாதிரி வந்து பார்த்து நிற்பான். நமக்கு இது ஒரு அலுப்பு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. பார்த்து வாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ பிடிக்காட்டியோ லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னு செஞ்சு தொலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் என்னோட சேனலில் வர எல்லா வீடியோ தொடர்ந்து பார்க்க விரும்புறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொன்றும் இல்லை, சப்போர்ட்டை பண்ணிட்டு நீங்கள். அவ்வளோதான் வீடியோ. பாய்.